சூரா அன்-நிசா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். அவரிலிருந்தே அவர் மனைவியையும் படைத்தான். பின்னர் அவ்விருவரிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி உலகில் பரவச் செய்தான். ஆகவே அல்லாஹ்வுக்கே பயந்து கொள்ளுங்கள். அவனைக் கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் தமக்குரிய உரிமைகளை கேட்டுக்கொள்கிறீர்கள். மேலும் உங்கள் இரத்த கலப்புடைய உறவினர்களையும் ஆதரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பவனாகவே இருக்கின்றான். நீங்கள் அனாதைகளின் பொருட்களை அவர்களுக்கு வயது வந்தவுடன் குறைவின்றி கொடுத்து விடுங்கள். நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றியும் கொடுத்து விடாதீர்கள். அவர்களுடைய பொருட்களை உங்கள் பொருட்களுடன் சேர்த்து சாப்பிட்டு விடாதீர்கள். நிச்சயமாக இது பெரும் பாவமாகும். அனாதை பெண்களை திருமணம் செய்து அவர்களிடம் நீங்கள் நியாயமாக நடக்க முடியாது என்று பயந்தீர்களானால் உங்களுக்கு பிடித்தமான பெண்களை மணந்து கொள்ளுங்கள். இரண்டாகவோ மூன்றாகவோ நான்காகவோ. ஆனால் நீங்கள் இவர்களிடையே நியாயமாக நடக்க முடியாது என்று பயந்தால் ஒரு பெண்ணையே மணந்து கொள்ளுங்கள். அல்லது உங்கள் வழக்கரங்களுக்கு சொந்தமான ஓர் அடிமை பெண்ணை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்கள். இதுவே நீங்கள் அநியாயம் செய்யாமல் இருப்பதற்கு சுலபமான முறையாகும். நீங்கள் மனம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவர்களுடைய மகர் திருமண கொடைகளை மகிழ்வோடு கொடையாக கொடுத்து விடுங்கள். அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை மனமொப்பி அவர்கள் உங்களுக்கு கொடுத்தால் அதை தாராளமாக மகிழ்வுடன் புசியுங்கள். அனாதைகளின் பொருளுக்கு நீங்கள் மேலாளராக ஏற்பட்டால் அவர்கள் புத்தி குறைவானவர்களாக இருப்பின் வாழ்க்கைக்கு ஆதாரமாக அல்லாஹ் உங்களிடம் ஆக்கித் தந்த செல்வத்தை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். எனினும் அவர்களுக்கு அதிலிருந்து உணவளியுங்கள், ஆடையும் அளியுங்கள். இன்னும் அவர்களிடம் கனிவான வார்த்தைகள் கொண்டே பேசுங்கள். அனாதைகளை அவர்கள் திருமணம் வயது அடையும் வரை அவர்கள் முன்னேற்றம் கருதி சோதித்துக் கொண்டிருங்கள். அவர்கள் மனப்பருவத்தை அடைந்ததும் அவர்கள் தங்கள் சொத்தை நிர்வகிக்கும் ஆற்றல் அறிவை பெற்றுவிட்டதாக நீங்கள் அறிந்தால் அவர்களிடம் அவர்கள் சொத்தை ஒப்படைத்து விடுங்கள். அவர்கள் பெரியவர்களாகி தம் பொருள்களை திரும்ப பெற்று விடுவார்கள் என்று அவர்கள் சொத்தை அவசரமாகவும் வீண் விரயமாகவும் சாப்பிடாதீர்கள். இன்னும் அவ்வனாதைகளின் பொறுப்பேற்று கொண்டவர் செல்வந்தராக இருந்தால் அச்சொத்திலிருந்து ஊதியம் பெறுவதை தவிர்த்து கொள்ளட்டும். ஆனால் அவர் ஏழையாக இருந்தால் நியாயமான அளவு சாப்பிட்டு கொள்ளவும். மேலும் அவர்களுடைய பொருட்களை அவர்களிடம் ஒப்படைக்கும் போது அவர்கள் மீது சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உண்மையாக கணக்கெடுப்பதில் அல்லாஹ்வே போதுமானவன். பெற்றோரோ நெருங்கிய உறவினர்களோ விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கு பாகம் உண்டு. அவ்வாறே பெற்றோரோ நெருங்கிய உறவினரோ விட்டு சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பாகம் உண்டு. அதிலிருந்துள்ள சொத்து குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரியே, இது அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட பாகமாகும். பாகப்பிரிவினை செய்யும் போது பாகத்திற்கு உரிமையில்லா உறவினர்களோ அனாதைகளோ ஏழைகளோ வந்துவிடுவார்களானால் அவர்களுக்கும் அச்சொத்திலிருந்து வழங்குங்கள். மேலும் அவர்களிடம் கனிவான வார்த்தைகளை கொண்டே பேசுங்கள். தங்களுக்கு பின்னால் பலகீனமான சந்ததிகளை விட்டு சென்றால் அவர்களுடைய நிலை என்னவாகும் என்று அஞ்சுகிறார்களோ அவர்கள் பயந்து முன்ஜாக்கிரதை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளட்டும். மேலும் அல்லாஹ்வை அஞ்சி இதமான வார்த்தைகளையே அவர்கள் சொல்லட்டும். நிச்சயமாக யார் அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக விழுங்குகிறார்களோ அவர்கள் தங்கள் வயிறுகளில் விழுங்குவதெல்லாம் நெருப்பைத்தான். இன்னும் அவர்கள் மறுமையில் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பிலேயே புகுவார்கள். உங்கள் மக்களில் ஓர் ஆணுக்கு 2 பெண்களுக்கு கிடைக்கும் பங்கு போன்றது கிடைக்கும் என்று அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கின்றான். பெண்கள் மட்டும் இருந்து அவர்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்டிருந்தால் அவர்களுக்கு இறந்து போனவர் விட்டு சென்றதில் 3/2 பாகம் கிடைக்கும். ஆனால் ஒரே பெண்ணாக இருந்தால் அவள் பங்கு பாதியாகும். இறந்தவருக்கு குழந்தை இருக்குமானால் இறந்தவர் விட்டு சென்றதில் 1/6 பாகம் அவரது பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆனால் இறந்தவருக்கு குழந்தை இல்லாதிருந்து
பெற்றோர் மாத்திரமே வாரிசாக இருந்தால் அவர் தாய்க்கு 1/3 மீதி தந்தைக்கு உரியதாகும். இறந்தவருக்கு சகோதரர்கள் இருந்தால் அவர் தாய்க்கு 1/6 தான் மீதி தந்தைக்கு சேரும். இவ்வாறு பிரித்து கொடுப்பது அவர் செய்துள்ள மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றி பின்னர்தான். உங்கள் பெற்றோர்களும் குழந்தைகளும் இவர்களில் யார் நன்மை பயப்பதில் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆகையினால் இந்த பாகப்பிரிவினை அல்லாவிடமிருந்து வந்த கட்டளையாகும். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவனாகவும் மிக்க ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். இன்னும் உங்கள் மனைவியர் விட்டு சென்றதில் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தால் உங்களுக்கு பாதி பாகம் உண்டு. அவர்களுக்கு பிள்ளை இருந்தால் அவர்கள் விட்டு சென்றவற்றிலிருந்து உங்களுக்கு 1/4 பாகம்தான். இதுவும் அவர்கள் செய்திருக்கிற மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றி பின்னர்தான். தவிர உங்களுக்கு பிள்ளை இல்லாதிருப்பின் நீங்கள் விட்டு சென்றதிலிருந்து அவர்களுக்கு 1/4 பாகம்தான். உங்களுக்கு பிள்ளை இருந்தால் அப்போது அவர்களுக்கு நீங்கள் விட்டு சென்றதில் 8/1 பாகம்தான். இதுவும் நீங்கள் செய்திருக்கும் மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றி பின்னரேதான். தந்தை பாட்டான் போன்ற முன் வாரிசுகளோ அல்லது பிள்ளை பேரன் போன்ற பின் வாரிசுகளோ இல்லாத ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ இவர்களுக்கு ஒரு சகோதரனோ அல்லது ஒரு சகோதரியோ இருந்தால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 1/6 பாகம் உண்டு. ஆனால் இதற்கு அதிகமாக இருந்தால் அவர்கள் 1/3 பாகத்தில் சமமாக பங்கிட்டு கொள்ள வேண்டும். இதுவும் அவர்களின் மரண சாசனமும் கடனும் நிறைவேற்றிய பின்னர்தான். ஆனால் மரண சாசனத்தை கொண்டு வாரிசுகள் எவருக்கும் நஷ்டம் ஏற்படக்கூடாது. இது அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்டதாகும். இன்னும் அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவனாகவும் மிக்க பொறுமையுடையவனாகவும் இருக்கின்றான். இவை அல்லாஹ்வின் வரையறைகளாகும். எவர் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களை சுவனப்பதிகளில் பிரவேசிக்க செய்வான். அதன் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அங்கே என்றென்றும் இருப்பார்கள். இது மகத்தான வெற்றியாகும். எவன் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்கிறானோ இன்னும் அவன் விதித்துள்ள வரம்புகளை மீறுகிறானோ அவனை நரகில் புகுத்துவான். அவன் அங்கு என்றென்றும் தங்கிவிடுவான். மேலும் அவனுக்கு இழிவான வேதனை உண்டு. உங்கள் பெண்களில் எவளேனும் மானக்கேடான செயல் செய்துவிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டால் அதை நிரூபிக்க உங்களிலிருந்து 4 பேர்களை அழையுங்கள். அவர்கள் அதை மெய்ப்படுத்தி சாட்சி கூறிவிட்டால் அப்பெண்களை மரணம் கைப்பற்றும் வரையில் அல்லது அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வழியை உண்டாக்கும் வரையில் அவர்களை வீடுகளில் தடுத்து வையுங்கள். உங்களில் அதை விபச்சாரத்தை செய்துவிடக்கூடிய இருவருக்கும் தண்டனை கொடுங்கள். அவ்விருவரும் தாம் செய்த குற்றத்தை நினைத்து வருந்தி தௌபா செய்து தங்களை திருத்திக் கொண்டால் அவர்களை விட்டுவிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்போனும் கிருபையுடனுமாக இருக்கின்றான். எவர்கள் அறியாமையினால் தீமை செய்துவிட்டு பின்னர் விரைவில் மன்னிப்பு தேடிக் கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாவிடத்தில் மன்னிப்பு உண்டு. அல்லாஹ் அவர்களின் மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான். இன்னும் அல்லாஹ் நன்கு அறிந்தோனும் ஞானமுடையவனுமாக இருக்கின்றான். இன்னும் எவர்கள் தீவினைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து முடிவில் அவர்களை மரணம் நெருங்கிய போது நிச்சயமாக இப்பொழுது நான் பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு தேடுகிறேன் என்று கூறுகிறார்களோ அவர்களுக்கும் எவர் காபிர்களாகவே மரணிக்கிறார்களோ அவர்களுக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. இத்தகையோருக்கு துன்பம் கொடுக்கும் வேதனையே நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம். நம்பிக்கை கொண்டவர்களே, பெண்களை அவர்கள் மனப்பொருத்தம் இல்லாத நிலையில் நீங்கள் பலவந்தப்படுத்தி அனந்தரமாக கொள்வது உங்களுக்கு கூடாது. பகிரங்கமான கெட்ட செயலை அவர்கள் செய்தாலொழிய பெண்களுக்கு நீங்கள் கொடுத்ததிலிருந்து சிலவற்றை எடுத்துக்கொள்ளும் பொருட்டு அவர்களுக்கு துன்பம் கொடுத்து தடுத்து வைக்காதீர்கள். இன்னும் அவர்களுடன் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களை வெறுத்தால் அது சரியில்லை. ஏனெனில் நீங்கள் ஒன்றை வெறுக்கக்கூடும், அதில் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை ஏற்படுத்திவிடலாம். நீங்கள் ஒரு மனைவியை விலக்கிவிட்டு அவளுக்கு பதிலாக மற்றொரு மனைவியை மணந்து கொள்ள நாடினால் முந்தைய மனைவிக்கு ஒரு பொருட்குவியலையே கொடுத்திருந்த போதிலும் அதிலிருந்து எதையும் திரும்ப எடுத்துக் கொள்ளாதீர்கள். அபாண்டமாகவும் பகிரங்கமாக பாவகரமாகவும் அதனை நீங்கள் திரும்பி எடுக்கிறீர்களா? அதனை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள்?
உங்களிடமிருந்து அவள் உறுதியான வாக்குறுதி பெற்று ஒருவர் மற்றவருடன் கலந்து விட்டீர்களே. முன்னால் நடந்து போனதை தவிர இனிமேல் நீங்கள் உங்களுடைய தந்தையர் மணமுடித்துக் கொண்ட பெண்களிலிருந்து எவரையும் விவாகம் செய்து கொள்ளாதீர்கள். நிச்சயமாக இது மானக்கேடானதும் வெறுக்கக்கூடியதும் தீமையான வழியும் ஆகும். உங்களுக்கு மணமுடிக்க விளக்கப்பட்டவர்கள் உங்கள் தாய்மார்களும் உங்கள் புதல்வியரும் உங்கள் சகோதரிகளும் உங்கள் தந்தையின் சகோதரிகளும் உங்கள் தாயின் சகோதரிகளும் உங்கள் சகோதரனின் புதல்வியரும் உங்கள் சகோதரியின் புதல்வியரும் உங்களுக்கு பாலூட்டிய செவிலி தாய்மார்களும் உங்கள் பால்குடி சகோதரிகளும் உங்கள் மனைவியரின் தாய்மார்களும் ஆவார்கள். அவ்வாறே நீங்கள் ஒரு பெண்ணை விவாகம் செய்து அவளுடன் நீங்கள் சேர்ந்து விட்டால் அவளுடைய முந்தைய கணவனுக்கு பிறந்த உங்கள் கண்காணிப்பில் இருக்கும் மகளை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணை மணந்த பின்னர் அவளுடன் வீடு கூடாமல் இருந்தால் அவளை விலக்கி அவளுக்கு முந்தைய கணவனால் பிறந்த பெண்ணை விவாகம் செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றமில்லை. உங்களுக்கு பிறந்த குமாரர்களின் மனைவியரையும் நீங்கள் விவாகம் செய்து கொள்ள கூடாது. 2 சகோதரிகளை ஒரே காலத்தில் மனைவியராக ஒன்று சேர்ப்பது விளக்கப்பட்டது. இதற்கு முன் நடந்து விட்டவை தவிர அவை அறியாமையினால் நடந்து விட்டமையால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்போனும் கருணையுடையவனுமாக இருக்கின்றான். இன்னும் போரில் பிடிபட்டு உங்கள் ஆதரவில் இருக்கும் அடிமை பெண்களை தவிர கணவனுள்ள பெண்களை நீங்கள் மணமுடிப்பது விளக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் அல்லாஹ் உங்கள் மீது விதியாக்கியவை ஆகும். இவர்களை தவிர மற்ற பெண்களை தவறான முறையில் இன்பம் அனுபவிக்காமல் அவர்களுக்கு உங்கள் செல்வங்களிலிருந்து மகராக கொடுத்து திருமணம் செய்ய தேடிக்கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறு சட்டபூர்வமாக மணந்து கொண்ட பெண்களிடமிருந்து நீங்கள் சுகம் அனுபவிப்பதால் அவர்களுக்காக விதிக்கப்பட்ட மகர் தொகையை கடமையாக கொடுத்து விடுங்கள். எனினும் மகரை பேசி முடித்த பின் அதை கூட்டவோ அல்லது குறைக்கவோ இருவரும் சம்மதித்து கொண்டால் உங்கள் மேல் குற்றமாகாது. நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிந்தோனும் ஞானமுடையவனுமாக இருக்கின்றான். உங்களில் எவருக்கு சுதந்திரமுள்ள முஃமினான பெண்களை விவாகம் செய்து கொள்ள சக்தி இல்லையோ அவர்கள் முஃமினான அடிமை பெண்களிலிருந்து உங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட பெண்களை மணமுடித்து கொள்ளலாம். அல்லாஹ் உங்கள் ஈமானை நன்கு அறிகிறவன். உங்களில் சிலரை சேர்ந்தவர்கள். ஆகவே முஃமினான அடிமை பெண்களை அவர்களின் எஜமானர்களின் அனுமதி கொண்டு மணமுடித்து கொள்ளுங்கள். அவர்களுக்குரிய மகர் தொகையை முறைப்படி கொடுத்து விடுங்கள். அப்பெண்கள் பரிசுத்தமானவர்களாகவும் விபச்சாரம் செய்யாதவர்களாகவும் கள்ள நட்பு கொள்ளாதவர்களாகவும் இருக்க வேண்டும். எனவே அப்பெண்கள் முறைப்படி திருமணம் முடிக்கப்பட்ட பின் மானக்கேடாக நடந்து கொண்டால் விவாகம் செய்யப்பட்ட சுதந்திரமான பெண்கள் மீது விதிக்கப்படும் தண்டனையில் பாதியே அப்பெண்களுக்கு விதிக்கப்பெறும். தவிர உங்களில் எவர் தன்னால் பாவம் ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறாரோ அவருக்குத்தான் இந்த சட்டம். எனினும் நீங்கள் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லதாகும். இன்னும் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களை உங்களுக்கு தெளிவாக விளக்கவும் உங்களுக்கு முன் இருந்த நல்லவர்கள் சென்ற நேரான வழிகளில் உங்களை செலுத்தவும் உங்களுக்கு பாவ மன்னிப்பு அருளவுமே விரும்புகிறான். இன்னும் அல்லாஹ் நன்கு அறிந்தோனாகவும் ஞானம் உடையோனாகவும் இருக்கின்றான். மேலும் அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பு அளிக்க விரும்புகிறான். ஆனால் தங்கள் கீழ்த்தரமான இச்சைகளை பின்பற்றி நடப்பவர்களோ நீங்கள் நேரான வழியிலிருந்து திரும்பி பாவத்திலேயே முற்றிலும் சாய்ந்து விட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அன்றியும் அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களை உங்களுக்கு லேசாக்கவே விரும்புகிறான். ஏனெனில் மனிதன் பலவீனமானவனாகவே படைக்கப்பட்டுள்ளான். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களில் ஒருவருக்கொருவர் பொருந்திக் கொள்ளும் முறையில் ஏற்படுகிற வர்த்தகம் அல்லாமல் ஒருவர் மற்றொருவரின் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள். நீங்கள் உங்களையே கொலை செய்து கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் மிக்க கருணையுடையனாக இருக்கின்றான். எவரேனும் அல்லாஹ்வின் வரம்பை மீறி அநியாயமாக இவ்வாறு செய்தால் விரைவாகவே அவரை நாம் நரக நெருப்பில் நுழையச் செய்வோம். அல்லாஹ்வுக்கு இது சுலபமானதே ஆகும். நீங்கள் தடுக்கப்பட்டுள்ளவற்றில் பெரும் பாவங்களை தவிர்த்து கொண்டால் உங்களுடைய குற்றங்களை நாம் மன்னிப்போம். உங்களை மதிப்புமிக்க இடங்களில் புகுத்துவோம்.
மேலும் எதன் மூலம் உங்களில் சிலரை வேறு சிலரை விட அல்லாஹ் மேன்மையாக்கி இருக்கின்றானோ அதனை அடைய வேண்டும் என்று பேராசை கொள்ளாதீர்கள். ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்தவற்றில் உரிய பங்குண்டு, அவ்வாறே பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதித்தவற்றில் உரிய பங்குண்டு. எனவே அல்லாவிடம் அவன் அருளை கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். இன்னும் தாய் தந்தையரும் நெருங்கிய பந்தங்களும் விட்டு செல்கின்ற செல்வத்திலிருந்து விகிதப்படி அதை அடையும் வாரிசுகளை நாம் குறிப்பாக்கி உள்ளோம். அவ்வாறே நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டோருக்கும் அவர்களுடைய பாகத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் சாட்சியாளனாக இருக்கின்றான். ஆண் பெண் இருபாலரில் அல்லாஹ் சிலரை சிலரை விட மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான். ஆண்கள் தங்கள் சொத்துக்களிலிருந்து பெண்பாளருக்காக செலவு செய்து வருவதனாலும் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றனர். எனவே நல்லொழுக்கமுடைய பெண்டிர் தங்கள் கணவன்மார்களிடம் விசுவாசமாகவும் பணிந்தும் நடப்பார்கள். தங்கள் கணவன்மார்கள் இல்லாத சமயத்தில் பாதுகாக்கப்பட்ட வேண்டியவற்றை அல்லாவின் பாதுகாவல் கொண்டு பாதுகாத்துக் கொள்வார்கள். எந்த பெண்கள் விஷயத்தில் அவர்கள் தம் கணவருக்கு மாறு செய்வார்கள் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அவர்களுக்கு நல்ல உபதேசம் செய்யுங்கள். அதிலும் திருந்தாவிட்டால் அவர்களை படுக்கையிலிருந்து விலக்கி விடுங்கள். அதிலும் திருந்தாவிட்டால் அவர்களை லேசாக அடியுங்கள். அவர்கள் உங்களுக்கு வழிபட்டு விட்டால் அவர்களுக்கு எதிராக எந்த வழியையும் தேடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக உயர்ந்தவனாகவும் வல்லமை உடையவனாகவும் இருக்கின்றான். கணவன் மனைவி ஆகிய அவ்விருவரிடையே பிரிவினை ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் அஞ்சினால் கணவனின் உறவினர்களிலிருந்து ஒருவரையும் மனைவியின் உறவினர்களிலிருந்து ஒருவரையும் மத்தியஸ்தர்களாக ஏற்படுத்துங்கள். அவ்விருவரும் சமாதானத்தை விரும்பினால் அல்லாஹ் அவ்விருவரிடையே ஒற்றுமை ஏற்படும்படி செய்து விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிபவனாகவும் நன்கு உணர்கிறவனாகவும் இருக்கின்றான். மேலும் அல்லாஹ்வையே வழிபடுங்கள். அவனுடன் எதனையும் இணை வைக்காதீர்கள். மேலும் தாய் தந்தையருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டிலுள்ள உறவினர்களுக்கும் அருகிலுள்ள அண்டை வீட்டாருக்கும் பிரயாணம் தொழில் போன்றவற்றில் கூட்டாளிகளாக இருப்போருக்கும் வழிபோக்கர்களுக்கும் உங்களிடமுள்ள அடிமைகளுக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கர்வமுடையோராக வீண் பெருமையுடையோராக இருப்பவர்களை நேசிப்பதில்லை. அத்தகையோர் உலோபித்தனம் செய்வதுடன் பிற மனிதர்களையும் உலோபித்தனம் செய்யும்படி தூண்டி அல்லாஹ் தன் அருட்கொடையில் இருந்து அவர்களுக்கு கொடுத்ததை மறைத்துக் கொள்கிறார்கள். அத்தகைய நன்றி கெட்டவர்களுக்கு இழிவான தண்டனையை நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம். இன்னும் எவர்கள் மற்ற மனிதர்களுக்கு காட்டுவதற்காக தங்கள் பொருட்களை செலவு செய்வதுடன் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பாதிருக்கின்றாரோ அவர்களுக்கு ஷைத்தான் கூட்டாளி ஆவான். எவனுக்கு ஷைத்தான் கூட்டாளியாக இருக்கின்றானோ அவன் கூட்டாளிகளுக்கெல்லாம் மிக தீயவன் என்பதை அறிய வேண்டாமா? இவர்கள் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பி இவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்வார்களானால் இவர்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டுவிடப் போகிறது? அல்லாஹ் இவர்களை நன்கு அறிபவனாகவே இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் எவருக்கும் ஒரு அணு அளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான். ஒரு அணு அளவு நன்மை செய்யப்பட்டிருந்தாலும் அதனை இரட்டித்து அதற்கு மகத்தான நற்கூலியை தன்னிடத்திலிருந்து அல்லாஹ் வழங்குகின்றான். எனவே நபியே, ஒவ்வொரு கூட்டத்தினரையும் அவர்களுடைய சாட்சியுடன் நாம் கொண்டு வரும் போது நாம் இவர்கள் மீது சாட்சியாக உம்மையும் கொண்டு வந்தால் உம்மை நிராகரிக்கும் இவர்களின் நிலைமை எப்படி இருக்கும்? அந்த நாளில் இவ்வாறு அல்லாவை நிராகரித்து அல்லாவின் தூதருக்கும் மாறு செய்தவர்கள் பூமி தங்களை விழுங்கி சமப்படுத்திடக் கூடாதா என்று விரும்புவார்கள். ஆனால் அல்லாவிடத்தில் எந்த விஷயத்தையும் அவர்கள் மறைக்க முடியாது. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் ஓதுவது இன்னது என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியாதவாறு நீங்கள் போதையில் இருக்கும் போது தொழுகைக்கு நெருங்காதீர்கள். அன்றியும் குளிப்பு கடமையாக இருக்கும் போது கொளிக்கும் வரை பள்ளிக்குள் செல்லாதீர்கள். பள்ளியை பாதையாக கடந்து சென்றால் தவிர. நீங்கள் நோயாளியாகவோ யாத்திரையிலேயோ மலஜலம் கழித்தோ பெண்களை தீண்டியோ இருந்து சுத்தம் செய்து கொள்ள தண்ணீரை பெறாவிடின் சுத்தமான மண்ணை தொட்டு உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவி
தயமம் செய்து கொள்ளுங்கள். இதன் பின் தொழலாம். நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுப்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். நபியே, வேதத்திலிருந்து ஒரு பாகம் கொடுக்கப்பட்டோரை நீர் கவனிக்கவில்லையா? அவர்கள் வழிகேட்டை விலைக்கு வாங்கிக் கொள்கின்றனர். நீங்கள் வழிகெட்டு விட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். மேலும் அல்லாஹ் உங்கள் பகைவர்களை நன்கு அறிவான். உங்களுக்கு பாதுகாவலனாக இருக்க அல்லாஹ் போதுமானவன். உங்களுக்கு உதவியாளனாக இருக்கவும் அல்லாஹ் போதுமானவன். யூதர்களில் சிலர் வேத வாக்குகளின் கருத்தை அதற்குரிய இடத்திலிருந்து புரட்டுகின்றனர். இன்னும் உம்மை நோக்கி, நபியே, நீர் சொன்னதை நாம் கேட்டோம், அதற்கு மாறாகவே செய்வோம். இன்னும் நாம் கூறுவதை நீர் கேளும், நீர் கூறுவது செவியராது போகட்டும் என்று கூறி ராயினா என்று தங்கள் நாவுகளை கோணிக்கொண்டு பேசி சன்மார்க்கத்தை பழிக்கின்றனர். ஆனால் இதற்கு பதிலாக அவர்கள், நாம் செவியுற்றோம், இன்னும் உமக்கு நாங்கள் வழிபட்டோம், இன்னும் நாம் சொல்வதை கேளுங்கள், எங்களை அன்புடன் கவனியுங்கள், உள்ளூர்னா என்று கூறியிருப்பார்களானால் அது அவர்களுக்கு நன்மையாகவும் மிக்க நேர்மையாகவும் இருந்திருக்கும். ஆனால் அவர்களுடைய குஃப்ரின் நிராகரிப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். ஆகையால் குறைவாகவே தவிர அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். வேதம் வழங்கப்பட்டவர்களே, நாம் உங்கள் முகங்களை மாற்றி அவற்றை பின்புறமாக திருப்பி விடுவதற்கு முன்னே, அல்லது சனிக்கிழமையில் வரம்பு மீறிய அஸ்ஹாபு சஃப் என்றோரை நாம் சபித்த பிரகாரம் சபிக்கும் முன்னே, உங்களிடமுள்ள வேதத்தை உண்மையாக்கி அருளப்பெற்ற இவ்வேதத்தை குர்ஆனை நம்புங்கள். அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றப்பட்டே தீரும். நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். இதை தவிர மற்ற எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகவும் பெரிய பாவத்தையே கற்பனை செய்கின்றார்கள். நபியே, தங்களை தாங்களே பரிசுத்தமானவர்கள் என்று கூறிக்கொள்பவர்களை நீர் பார்க்கவில்லையா? அவர்கள் கூறுவது போல் அல்ல, அல்லாஹ் தான் நாடியவர்களை பரிசுத்தம் ஆக்குவான். இது விஷயத்தில் எவரும் ஒரு அணு அளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். நபியே, அவர்கள் எவ்வாறு அல்லாஹ்வுக்கு பொய் கற்பனை செய்கிறார்கள் என்பதை கவனியும். இதுவே அவர்களுடைய பகிரங்கமான பாவத்துக்கு போதுமான சான்றாக இருக்கின்றது. நபியே, வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களை நீர் பார்க்கவில்லையா? இவர்கள் சிலைகளையும் ஷைத்தானையும் நம்பி காஃபிர்களை குறித்து இவர்கள்தாம் நம்பிக்கை கொண்டவர்களை விட நேரான பாதையில் இருக்கிறார்கள் என்றும் கூறுகின்றனர். இவர்களைத்தான் அல்லாஹ் சபிக்கின்றான். எவர்களை அல்லாஹ் சபிக்கிறானோ அவர்களுக்கு உதவி செய்பவர் எவரையும் நீர் காண மாட்டீர். இவர்களுக்கு ஆட்சியில் ஒரு சிறு பாகமாவது இருக்கிறதா? அப்படி இருந்தால் மற்ற மனிதர்களுக்கு அதிலிருந்து ஓர் எல்லளவும் கொடுக்க மாட்டார்கள். அல்லாஹ் தன் அருளினால் மனிதர்களுக்கு வழங்கியவற்றின் மீது இவர்கள் போராமை கொள்கின்றார்களா? இன்னும் நாம் நிச்சயமாக இப்ராஹிம் சந்ததியினருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்தோம். அத்துடன் மாபெரும் அரசாங்கத்தையும் அவர்களுக்கு கொடுத்தோம். அவ்வாறு இருந்தும் அவர்களில் சிலர் நம்பிக்கை கொண்டார்கள், சிலர் தங்கள் முகங்களை அதை விட்டு திருப்பிக் கொண்டார்கள். இவ்வாறு முகம் திருப்பிக் கொண்டோருக்கு கொழுந்து விட்டு எரியும் நரகமே போதுமானது. யார் நம் வேத வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்களை நாம் நிச்சயமாக நரகத்தில் புகுத்து விடுவோம். அவர்கள் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் அவையெல்லாம் வேறு தோள்களை அவர்கள் வேதனையை அனுபவிப்பதற்கென அவர்களுக்கு நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கின்றான். அவர்களில் எவர்கள் ஈமான் கொண்டு நன்மையான காரியங்களை செய்கின்றார்களோ அவர்களை சுவனப்பதிகளில் புகுத்துவோம். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பர். அங்கு அவர்களுக்கு பரிசுத்தமான துணைவியர் உண்டு. அவர்களை அடர்ந்த நிழலிலும் நுழையச் செய்வோம். நம்பி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றின் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் ஒப்புவித்து விட வேண்டும் என்றும், மனிதர்களிடையே தீர்ப்பு கூறினால் நியாயமாகவே தீர்ப்பு கூறுதல் வேண்டும் என்றும் உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு மிகவும் சிறந்த உபதேசம் செய்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறோனாகவும் பார்ப்போனாகவும் இருக்கின்றான். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வகிப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். உங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிணக்கு ஏற்படுமானால்
மெய்யாகவே நீங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புவர்களாக இருப்பின் அதை அல்லாஹ்விடமும் அவன் தூதரிடமும் ஒப்படைத்து விடுங்கள். இதுதான் உங்களுக்கு மிகவும் சிறப்பான அழகான முடிவாக இருக்கும். நபியே, உம்மீது இறக்கப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்கள் அனைத்தையும் நம்புவதாக வாதித்துக் கொண்டிருப்போரை நீர் பார்க்கவில்லையா? எந்த ஷைத்தானை நிராகரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அந்த ஷைத்தானை தீர்ப்பு கூறுபவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்புகிறார்கள். அந்த ஷைத்தானோ அவர்களை வெகு தூரமான வழிகேட்டில் தள்ளிவிட விரும்புகிறான். மேலும் அவர்களிடம் அல்லாஹ் இறக்கிய வேதத்தின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் தீர்ப்பு பெற வாருங்கள் என்று கூறப்பட்டால் அந்த முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் உம்மிடமிருந்து முற்றிலும் நீங்கிக் கொள்வதையே நீர் பார்ப்பீர். அவர்களின் கைகள் முற்படுத்தி அனுப்பிய தீவினையின் காரணத்தால் அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும்? அப்பொழுது அவர்கள் உம்மிடம் வந்து அல்லாஹ்வின் மேல் சத்தியம் செய்து நாங்கள் நன்மையும் ஒற்றுமையும் தவிர வேறெதையும் நாடவில்லை என்று கூறுகின்றனர். அத்தகையோரின் உள்ளங்களில் இருப்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிவான். ஆகவே நீர் அவர்களிடமிருந்து விலகியிரும். அவர்களுக்கு நல்ல உபதேசம் செய்யும். மேலும் அவர்களின் மனங்களில் பதியும்படி தெளிவான வார்த்தைகளை கூறும். அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்காகவே அன்றி மனிதர்களிடம் நாம் தூதர்களில் எவரையும் அனுப்பவில்லை. ஆகவே அவர்கள் எவரும் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டு உம்மிடம் வந்து அல்லாஹ்வின் மன்னிப்பை கோரி அவர்களுக்காக அல்லாஹ்வின் தூதராகிய நீரும் மன்னிப்பு கேட்டிருந்தால் அல்லாஹ்வை மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் அவர்கள் கண்டிருப்பார்கள். உன் இறைவன் மேல் சத்தியமாக அவர்கள் தங்களிடையே எழுந்த சச்சரவுகளில் உம்மை நீதிபதியாக ஏற்று பின்னர் நீர் தீர்ப்பு செய்தது பற்றி எத்தகைய அதிருப்தியையும் தம் மனங்களில் கொள்ளாது அத்தீர்ப்பை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளாத வரையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக மாட்டார்கள். மேலும் நாம் அவர்களை பார்த்து நீங்கள் உங்களை வெட்டி மாய்த்து கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேறி விடுங்கள் என்று கட்டளை விட்டிருப்போமானால் அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டபடி நடந்திருப்பார்கள். ஆனால் அது அவர்களுக்கு நன்மையாகவும் அவர்கள் நம்பிக்கையை மிகவும் உறுதிப்படுத்துவதாகவும் இருந்திருக்கும். அப்போது நாம் அவர்களுக்கு நம்மிடத்திலிருந்து மகத்தான நற்கூலியை கொடுத்திருப்போம். மேலும் அவர்களுக்கு நேரான வழியையும் காட்டியிருப்போம். யார் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் அருளை பெற்ற நபிமார்கள், சித்திகீன்கள், சத்தியவான்கள், சுஹதாக்கள், உயிர் தியாகிகள், சாலிஹீன்கள், நற்கருமங்களுடையவர்கள் ஆகியவர்களுடன் இருப்பார்கள். இவர்கள்தாம் மிக்க அழகான தோழர்கள் ஆவார்கள். அந்த அருட்கொடை அல்லாஹ்விடமிருந்து கிடைத்ததாகும். எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதில் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான். போர் நடக்கும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பிரிவு பிரிவாகவோ அல்லது எல்லோரும் சேர்ந்து ஒன்றாகவோ எச்சரிக்கையுடன் செல்லுங்கள். போரிடாமல் பின்தங்கி விடுகிறவர்களும் உங்களில் சிலர் நிச்சயமாக உள்ளனர். உங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவர்களுடன் கலந்து கொள்ளாமல் இருந்ததினால் அல்லாஹ் என் மீது அருள் புரிந்துள்ளான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஒரு வாக்கியம் கிடைக்குமானால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே நேசமே இல்லாத அந்நியர்கள் போல் நானும் அவர்களுடன் இருந்திருக்க கூடாதா? நானும் பெரும் பாக்கியத்தை அடைந்திருப்பேனே என்று நிச்சயமாக கூறுவார்கள். எனவே மறு உலக வாழ்க்கைக்காக இவ்வுலக வாழ்க்கையை விட்டுவிடுபவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுபவர்களாக. யார் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிந்து கொள்ளப்பட்டாலும் சரி அல்லது வெற்றியடைந்தாலும் சரி அவருக்கு நாம் விரைவாக மகத்தான நற்கூலியை கொடுப்போம். பலஹீனமான ஆண்களையும் பெண்களையும் சிறு குழந்தையையும் பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் போர் செய்யாதிருக்க காரணம் யாது? அவர்களோ எங்கள் இறைவனே, அக்கிரமக்காரர்கள் இருக்கும் இவ்வூரை விட்டு எங்களை வெளிப்படுத்துவாயாக. எங்களுக்காக உன்னிடமிருந்து தக்க ஒரு பாதுகாவலனை அளித்தருள்வாயாக. இன்னும் எங்களுக்காக உன்னிடமிருந்து ஒரு உதவியாளனையும் அளித்தருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்கிறார்கள். நிராகரிப்பவர்கள் ஷைத்தானின் பாதையில் போர் செய்கிறார்கள். ஆகவே முஃமின்களாகிய நீங்கள் ஷைத்தானின் நண்பர்களுக்கு எதிராக போர் புரியுங்கள். நிச்சயமாக ஷைத்தானின் சூழ்ச்சி பலகீனமானதே ஆகும். உங்களுடைய கைகளை போர் செய்வதென்றும்
தடுத்து கொண்டும் தொழுகையை நிலைநிறுத்தியும் ஜக்காத்தை கொடுத்தும் வருவீர்களாக என்று எவர்களுக்கு கூறப்பட்டதோ அவர்களை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? பின்னர் போர் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட போது அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாவுக்கு பயப்படுவதை போல் அல்லது அதைவிட அதிகமாகவே மனிதர்களுக்கு பயப்பட்டு, எங்கள் இறைவனே, எங்கள் மீது ஏன் இப்போரை விதியாக்கினாய்? சிறிது காலம் எங்களுக்காக இதை பிற்படுத்தி இருக்க கூடாதா என்று கூறலானார்கள். நபியே, நீர் கூறுவீராக, இவ்வுலக இன்பம் அற்பமானது, மறு உலக இன்பம் பயபக்தியுடையோருக்கு மிகவும் மேலானது. நீங்கள் எல்லளவேனும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும். நீங்கள் மிகவும் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்த போதிலும் சரியே. போருக்கு சென்ற முனாஃபிகளுக்கு ஏதேனும் ஒரு நன்மை ஏற்பட்டால் அது அல்லாவிடமிருந்து கிடைத்தது என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டாலோ இது உம்மிடம் இருந்துதான் ஏற்பட்டது என்று கூறுகிறார்கள். நபியே, அவர்களிடம் கூறும், எல்லாம் அல்லாவிடமிருந்தே வந்திருக்கின்றன. இந்த மக்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியவில்லையே. உனக்கு கிடைக்கும் எந்த நன்மையும் அல்லாவிடமிருந்தே கிடைக்கிறது. இன்னும் உனக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால் அது உன்னால் தான் வந்தது. நபியே, நாம் உம்மை மனிதர்களுக்கு இவற்றை எடுத்து கூறுவதற்காக தூதராகவே அனுப்பியுள்ளோம். இதற்கு அல்லாவே போதுமான சாட்சியாக இருக்கின்றான். எவர் அல்லாவின் தூதருக்கு கீழ்ப்படுகிறாரோ அவர் அல்லாவுக்கு கீழ்ப்படுகிறார். யாராவது ஒருவர் இவ்வாறு கீழ்ப்படிவதை நிராகரித்தால் நீர் வருந்த வேண்டியதில்லை. ஏனெனில் நாம் உம்மை அவர்களின் மேல் கண்காணிப்பவராக அனுப்பவில்லை. நபியே, உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று அவர்கள் வாயளவில் கூறுகின்றனர். உம்மை விட்டு அவர் வெளியேறிவிட்டாலோ அவர்களின் ஒரு சாரார் நீர் கூறியதற்கு மாறாக இரவு முழுவதும் சதி ஆலோசனை செய்கின்றனர். அவர்கள் இரவில் செய்த சதி ஆலோசனை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். ஆகவே நீர் அவர்களை புறக்கணித்து அல்லாவின் மீதே நம்பிக்கை வைப்பீராக. பொறுப்பேற்பதில் அல்லாவே போதுமானவன். அவர்கள் இந்த குர்ஆனை கவனமாக சிந்திக்க வேண்டாமா? இது அல்லாஹ் அல்லாத பிறரிடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை அவர் கண்டிருப்பார்கள். மேலும் பீதியோ பாதுகாப்பை பற்றிய செய்தியோ அவர்களுக்கு எட்டுமானால் உடனே அவர்கள் அதை பரப்பி விடுகிறார்கள். அவர்கள் அதை அல்லாவின் தூதரிடமோ அல்லது அவர்களில் இன்றுமுள்ள அதிகாரிகளிடமோ தெரிவித்தால் அவர்களிலிருந்து அதை ஊகித்து அறியக்கூடியவர்கள் அதை நன்கு விசாரித்தறிந்து தக்க ஏற்பாடுகளை செய்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையும் அவனுடைய அருளும் உங்கள் மீதில்லாது இருந்தால் உங்களில் சிலரை தவிர மற்றவர்கள் சைத்தானையே பின்பற்றியிருப்பார்கள். எனவே நீர் அல்லாவின் பாதையில் போர் புரிவீராக. உம்மை தவிர வேறு யாரையும் நீர் கட்டாயப்படுத்துவதற்கில்லை. எனினும் முஃமின்களை தூண்டுவீராக. நிராகரிப்போரின் எதிர்ப்பை அல்லாஹ் தடுத்து விடுவான். ஏனெனில் அல்லாஹ் வலிமை மிக்கோன், இன்னும் தண்டனை கொடுப்பதிலும் கடுமையானவன். எவரேனும் ஒரு நன்மையான காரியத்திற்கு சிபாரிசு செய்தால் அதில் ஒரு பாகம் அவருக்கு உண்டு. அவ்வாறே எவரேனும் ஒரு தீய காரியத்திற்கு சிபாரிசு செய்தால் அதிலிருந்து அவருக்கும் ஒரு பாகம் உண்டு. அல்லாஹ் எல்லா பொருட்களையும் கண்காணிப்பவனாக இருக்கின்றான். உங்களுக்கு சலாம் கூறப்படும் பொழுது அதற்கு பிரதியாக அதைவிட அழகான வார்த்தைகளை கொண்டு சலாம் கூறுங்கள், அல்லது அதையே திருப்பி கூறுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் கணக்கெடுப்பவனாக இருக்கின்றான். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. நிச்சயமாக உங்கள் அனைவரையும் இறுதி நாளில் அவன் ஒன்று சேர்ப்பான், இதில் சந்தேகம் இல்லை. மேலும் அல்லாவை பார்க்கிலும் சொல்லில் உண்மையுடையோர் யார்? நயவஞ்சர்களை பற்றி நீங்கள் இருவகையான அபிப்பிராயங்கள் கொண்ட பிரிவினர்களாக இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அவர்கள் செய்த தீவினைகளின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை தலைகுனிய வைத்து விட்டான். எவர்களை அல்லாஹ் வழி தவற செய்து விட்டானோ அவர்களை நீங்கள் நேர்வழியில் செலுத்த விரும்புகிறீர்களா? எவரை அல்லாஹ் வழி தவற செய்து விட்டானோ நிச்சயமாக அவருக்கு மீட்சடையா எவ்வித வழியையும் நபியே நீர் காண மாட்டீர். முஃமின்களே, அவர்கள் நிராகரிப்பதை போல் நீங்களும் நிராகரிப்போராகி நீங்களும் இவ்வகையில் அவர்களுக்கு சமமாகி விடுவதையே அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே அவர்கள் அல்லாவின் பாதையில்
தம் இருப்பிடங்களை விட்டு வெளியே புறப்படும் வரையில் அவர்களிலிருந்து எவரையும் நண்பர்களாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாவின் பாதையில் வெளிப்பட வேண்டும் என்ற கட்டளையை அவர்கள் புறக்கணித்து விட்டால் அவர்களை எங்கு கண்டாலும் கைதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். தப்பியோட முயல்வோரை கொல்லுங்கள். அவர்களிலிருந்து எவரையும் நண்பர்களாகவோ உதவியாளர்களாகவோ எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஆனால் எவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளதோ அத்தகைய கூட்டத்தாரிடையே சென்று சேர்ந்து கொண்டவர்களையும், அல்லது உங்களுடன் போர் புரிவதையோ அல்லது தங்களுடைய கூட்டத்தினருடன் போர் புரிவதையோ மனம் ஒப்பாது உங்களிடம் வந்துவிட்டவர்களையும் சிறைப்பிடிக்காதீர்கள், கொல்லாதீர்கள். ஏனெனில் அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்களை உங்கள் மீது சாட்டியிருப்பான். அப்பொழுது அவர்கள் உங்களை எதிர்த்தே போர் புரிந்திருப்பார்கள். எனவே அவர்கள் உங்களை விட்டு விலகி உங்களுடன் போர் புரியாமல் உங்களிடம் சமாதானம் செய்து கொள்ள விரும்பினால் அதை ஒப்புக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எதிராக போர் செய்ய யாதொரு வழியையும் அல்லாஹ் உங்களுக்கு உண்டாக்கவில்லை. வேறு சிலரையும் நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் உங்களிடம் அபயம் பெற்றுக்கொள்ளவும் உங்கள் பகைவர்களான தம் இனத்தாரிடம் அபயம் பெற்றுக்கொள்ளவும் விரும்புவார்கள். எனினும் விஷமம் செய்வதற்கு அவர்கள் அழைக்கப்பட்டால் அதிலும் தலைகீழாக விழுந்து விடுவார்கள். இத்தகையோர் உங்கள் பகையிலிருந்து விலகாமலும் உங்களுடன் சமாதானத்தை வேண்டாமலும் உங்களுக்கு தீங்கிழைப்பதிலிருந்து தங்கள் கைகளை தடுத்து கொள்ளாமலும் இருந்தால் இவர்களை கண்டவிடமெல்லாம் கைதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னும் தப்பியோட முயல்வோரை கொல்லுங்கள். இத்தகையோருடன் போர் செய்ய நாம் தெளிவான அனுமதியை உங்களுக்கு கொடுத்துள்ளோம். தவறாக அன்றி ஒரு முஃமின் பிறிதொரு முஃமினை கொலை செய்வது ஆகுமானதல்ல. உங்களில் எவரேனும் ஒரு முஃமினை தவறாக கொலை செய்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக முஃமினான ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். அவனுடைய குடும்பத்தாருக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். அவனுடைய குடும்பத்தார் நஷ்டஈடு தொகையை மன்னித்து அதை தர்மமாக விட்டாலொழிய கொல்லப்பட்ட அவன் உங்கள் பகையினத்தை சார்ந்தவனாக ஆனால் முஃமினாக இருந்தால் முஃமினான ஒரு அடிமையை விடுதலை செய்தால் போதும். நஷ்ட ஈடில்லை. இறந்த அவன் உங்களுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்ட வகுப்பாரை சேர்ந்தவனாக இருந்தால் அவன் சொந்தக்காரருக்கு நஷ்ட ஈடு கொடுப்பதுடன் முஃமினான ஒரு அடிமையை விடுதலை செய்யவும் வேண்டும். இவ்வாறு பரிகாரம் செய்வதற்கு சக்தி இல்லாதவனாக இருந்தால் அல்லாவிடம் மன்னிப்பு பெறுவதற்காக தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு வைக்க வேண்டும். அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் பூரண ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். எவனேனும் ஒருவன் ஒரு முஃமினை வேண்டுமென்றே கொலை செய்வானாயின் அவனுக்கு உரிய தண்டனை நரகமே ஆகும். என்றென்றும் அங்கேயே தங்குவான். அல்லாஹ் அவன் மீது கோபம் கொள்கின்றான். இன்னும் அவனை சபிக்கின்றான். அவனுக்கு மகத்தான வேதனையும் அல்லாஹ் தயாரித்திருக்கின்றான். முஃமின்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு நீங்கள் சென்றால் போர் முனையில் உங்களை எதிர்த்து சண்டை செய்வோர் முஃமின்களா அல்லது மற்றவர்களா என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்களில் எவரேனும் தாம் முஃமின் என்பதை அறிவிக்கும் பொருட்டு உங்களுக்கு சலாம் சொன்னால் இவ்வுலக வாழ்க்கையின் அற்பமான அழியக்கூடிய பொருட்களை அடையும் பொருட்டு நீ முஃமின் அல்ல என்று கூறி அவரை கொன்று விடாதீர்கள். அல்லாவிடம் ஏராளமான பொருட்கள் இருக்கின்றன. இதற்கு முன்னர் நீங்களும் பயந்து பயந்து இவ்வாறே இருந்தீர்கள். அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிந்தான். எனவே மேலே கூறியவாறு போர் முனையில் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதையெல்லாம் நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான். ஈமான் கொண்டவர்களில் நோய், பலகீனம், முதுமை, பார்வையிழத்தல் போன்ற எந்த காரணமும் இன்றி வீட்டில் உட்கார்ந்திருப்பவர்களும் தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணித்தவர்களாக அல்லாவின் பாதையில் போர் புரிபவர்களும் சமமாக மாட்டார்கள். தங்களுடைய பொருட்களையும் தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணித்தவர்களாக அறப்போர் செய்வோரை உட்கார்ந்திருப்பவர்களை விட அந்தஸ்தில் அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்துள்ளான். எனினும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய உறுதிப்பாட்டுக்கு தக்கபடி நன்மையை அல்லாஹ் வாக்களித்துள்ளான். ஆனால் அறப்போர் செய்வோருக்கோ போருக்கு செல்லாது உட்கார்ந்திருப்போரை விட அல்லாஹ் மகத்தான நற்கூலியால் மேன்மையாக்கி உள்ளான். இதுவன்றி தன்னிடமிருந்து மேலான பதவிகளையும் மன்னிப்பையும் அருளையும் அவர்களுக்கு அருள்கின்றான். ஏனென்றால் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடனாகவும் இருக்கின்றான். அல்லாவின் ஆணையை நிறைவேற்றாது எவர் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்களோ அவர்களின் உயிரை மலக்குகள் கைப்பற்றும் போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் நாங்கள் பூமியில் கொடுமையை எதிர்க்க முடியா பலகீனர்களாக இருந்தோம் என்று கூறுவார்கள்.
அல்லாவின் பூமி விசாலமானதாக இல்லையா? அதில் ஹிஜ்ரத் செய்து நீங்கள் நாடு கடந்து போயிருக்க கூடாதா என மலக்குகள் கேட்பார்கள். எனவே இத்தகையோர் ஒதுங்கும் இடம் நரகம்தான். சென்றடையும் இடங்களில் அது மிக கெட்டதாகும். ஆனால் ஆண்களிலும் பெண்களிலும் சிறுவர்களிலும் பலஹீனமானவர்களை தவிர, ஏனெனில் இவர்கள் எவ்வித உபாயமும் தெரியாதவர்கள், வெளியேறி செல்ல வழியும் அறியாதவர்கள், அத்தகையோரை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். ஏனெனில் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகும், பிழை பொறுப்பவனாகவும் இருக்கின்றான். இன்னும் எவர் அல்லாவின் பாதையில் நாடு கடந்து செல்கின்றாரோ அவர் பூமியில் ஏராளமான புகலிடங்களையும் விசாலமான வசதிகளையும் காண்பார். இன்னும் தம் வீட்டை விட்டு வெளிப்பட்டு அல்லாவின் பக்கமும் அவன் தூதர் பக்கமும் ஹிஜ்ரத் செல்லும் நிலையில் எவருக்கும் மரணம் ஏற்பட்டு விடுமானால் அவருக்குரிய நற்கூலி வழங்குவது நிச்சயமாக அல்லாவின் மீது கடமையாகி விடுகின்றது. மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்போனாகவும் பேரன்பு மிக்கோனாகவும் இருக்கின்றான். நீங்கள் பூமியில் பிரயாணம் செய்யும் போது காஃபிர்கள் உங்களுக்கு விஷமம் செய்வார்கள் என்று நீங்கள் அஞ்சினால் அப்பொழுது நீங்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது. நிச்சயமாக காஃபிர்கள் உங்களுக்கு பகிரங்கமான பகைவர்களாக இருக்கின்றனர். நபியே, போர் முனையில் அவர்களுடன் நீர் இருந்து அவர்களுக்கு தொலை வைக்க நீர் இமாமாக நின்றால் அவர்களில் ஒரு பிரிவினர் தம் ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு உம்முடன் தொடட்டும். அவர்கள் உம்முடன் சஸ்தா செய்து தொழுகையை முடித்ததும் அவர்கள் விலகிச் சென்று உங்கள் பின்புறம் உங்களை காத்து நிற்கட்டும். அப்பொழுது தொழாமல் இருந்த மற்றொரு பிரிவினர் வந்து உம்முடன் தொடட்டும். ஆயினும் அவர்கள் தங்கள் ஆயுதங்களை தாங்கிய வண்ணம் தங்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்கட்டும். ஏனெனில் நீங்கள் உங்கள் ஆயுதங்களை பற்றியும் உங்கள் சாமான்களை பற்றியும் கவனக்குறைவாக இருந்தால் அப்பொழுது உங்கள் மீது ஒரேடியாக சாய்ந்து தாக்கிவிடலாம் என்று காபிர்கள் விரும்புகின்றனர். ஆனால் மழையினால் உங்களுக்கு இடைஞ்சல் இருந்தாலோ அல்லது நீங்கள் நோயாளிகளாக இருப்பதினாலோ உங்களுடைய ஆயுதங்களை கையில் பிடிக்க இயலாது கீழே வைத்து விடுவது உங்கள் மீது குற்றமாகாது. எனினும் நீங்கள் எச்சரிக்கையாகவே இருந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் காபிர்களுக்கு இழிவு தரும் வேதனையை சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றான். நீங்கள் தொழுகையை முடித்துக் கொண்டால் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் விழாப்புறங்களின் மீது படுத்திருக்கும் நிலையிலும் அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள். பின்னர் நீங்கள் ஆபத்திலிருந்து விடுபட்டு அமைதியான நிலைக்கு வந்ததும் முறைப்படி தொழுது கொள்ளுங்கள். ஏனெனில் நிச்சயமாக குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகையை நிறைவேற்றுவது முஃமின்களுக்கு விதியாக்க பெற்றுள்ளது. மேலும் பகை கூட்டத்தை தேடிச் செல்வதில் ஊக்கம் குன்றாதீர்கள். நீங்கள் போரில் துன்பப்படுவீர்களானால் நிச்சயமாக அவர்களும் உங்களைப் போன்றே துன்பப்படுகிறார்கள். அல்லாவிடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்காத நற்கூலியும் வெற்றியும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அல்லாஹ் மிக அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். நபியே, அல்லாஹ் உமக்கு அறிவித்ததை கொண்டு நீர் மனிதர்களிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை நிச்சயமாக நாம் உம்மீது இறக்கியுள்ளோம். எனவே சதி மோசக்காரர்கள் சார்பில் வாதாடுபவராகிவிடாதீர். தவறுகளுக்காக நீர் அல்லாவிடம் மன்னிப்பு கோரும். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். நபியே, பிறருக்கு தீமை செய்து அதனால் எவர் தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்காக நீர் வாதாட வேண்டாம். ஏனென்றால் கொடிய பாவியான சதி செய்து கொண்டிருப்பவரை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை. இவர்கள் தங்கள் சதிகளை மனிதர்களிடமிருந்து மறைத்து விடுகின்றனர். ஆனால் அவற்றை அல்லாவிடமிருந்து மறைக்க முடியாது. ஏனெனில் அவன் பொருந்திக் கொள்ளாத சொற்களில் அவர்கள் இரவில் சதி ஆலோசனை செய்யும் போது அவன் அவர்களுடன் இருக்கின்றான். மேலும் அவர்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் சூழ்ந்து அறிபவனாக இருக்கின்றான். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அவர்களுக்காக உலக வாழ்வில் வாதாடுகிறீர்கள். மறுமை நாளில் அவர்களுக்காக அல்லாவிடம் வாதாடுபவர் யார்? அல்லது எவர் அந்நாளில் அவர்களுக்காக பொறுப்பாளியாக இருப்பார்? எவரேனும் ஒரு தீமையை செய்துவிட்டு அல்லது தமக்குத்தாமே அநியாயம் செய்து பின்னர் அவர் மனப்பூர்வமாக அல்லாவிடம் மன்னிப்பு கேட்பாரானால் அவர் அல்லாவை மன்னிப்போனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் காண்பார். எவன் பாவத்தை சம்பாதிக்கிறானோ அவன் தனக்கு கேடாகவே அதை நிச்சயமாக சம்பாதிக்கிறான். அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். மேலும் எவன் ஒரு தவறையோ அல்லது ஒரு பாவத்தையோ சம்பாதித்துவிட்டு அப்பால் அதனை ஒரு நிரபராதி மீது வீசி விடுகிறானோ அவன் நிச்சயமாக அவதூற்றையும் பகிரங்கமான பாவத்தையும் சுமந்து கொள்கின்றான். நபியே, உம்மீது அல்லாவின் அருளும் அவனுடைய கிருபையும் இல்லாதிருந்தால்
அவர்களில் ஒரு கூட்டத்தார் உம்மை வழி தவறி நடக்கும்படி செய்ய முயன்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்களையே அன்றி வழி தவறும்படி செய்ய முடியாது. இன்னும் அவர்களால் உமக்கு எந்தவிதமான தீங்கும் செய்துவிட முடியாது. மேலும் அல்லாஹ் உம்மீது வேதத்தையும் ஞானத்தையும் இறக்கியுள்ளான். நீர் அறியாதிருந்தவற்றையும் அவன் உமக்கு கற்றுக் கொடுத்தான். உம்மீது அல்லாஹ்வின் அருட்கொடை மகத்தானதாகவே இருக்கின்றது. நபியே, தர்மத்தையும் நன்மையானவற்றையும் மனிதர்களிடையே சமாதானம் செய்து வைப்பதையும் தவிர அவர்களின் இரகசிய பேச்சில் பெரும்பாலானவற்றில் எந்தவிதமான நலமும் இல்லை. ஆகவே எவர் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி இதை செய்கின்றாரோ அவருக்கு நாம் மகத்தான நற்கூலியை வழங்குவோம். எவனொருவன் நேர்வழி இன்னது என்று தனக்கு தெளிவான பின்னரும் அல்லாஹ்வின் இத்தூதரை விட்டு பிரிந்து முஃமின்கள் செல்லாத வழியில் செல்கின்றானோ அவனை அவன் செல்லும் தவறான வழியிலேயே செல்லவிட்டு நரகத்திலும் அவனை நுழையச் செய்வோம். அதுவோ சென்றடையும் இடங்களில் மிக கெட்டதாகும். நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். இது அல்லாத பாவத்தை தான் நாடியவருக்கு மன்னிப்பான். எவன் ஒருவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றானோ அவன் நிச்சயமாக வெகு தூரமான வழிகேட்டில் ஆகிவிட்டான். அவனை அல்லாஹ்வை விட்டு அவர்கள் அழைப்பவை எல்லாம் பெண் தெய்வங்களை அன்றி வேறில்லை. இன்னும் துஷ்ட ஷைத்தானையும் தவிர வேறு யாரையும் அவர்கள் அழிக்கவில்லை. அல்லாஹ் அவனை ஷைத்தானை சபித்தான். உன் அடியார்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையினரை நான் நிச்சயமாக எடுத்துக்கொள்வேன் என்றும், இன்னும் நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களிடம் வீணான எண்ணங்களையும் உண்டாக்குவேன், ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகளின் காதுகளை அறுத்துவிடும்படியும் அவர்களை ஏவுவேன், இன்னும் அல்லாஹ்வின் படைப்புகளுடைய கோலங்களை மாற்றும்படியும் ஏவுவேன் என்றும் ஷைத்தான் கூறினான். எனவே எவன் அல்லாஹ்வை விட்டு ஷைத்தானை உற்ற நண்பனாக ஆக்கிக் கொள்கிறானோ அவன் நிச்சயமாக பகிரங்கமான பெரு நஷ்டத்தை அடைந்தவன் ஆவான். ஷைத்தான் அவர்களுக்கு வாக்களிக்கிறான், அவர்களுக்கு வீணான எண்ணங்களையும் உண்டாக்குகிறான். மேலும் அந்த ஷைத்தான் ஏமாற்றுவதை தவிர வேறு எதனையும் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. இத்தகையோருக்கு நரகமே ஒதுங்கும் இடமாகும். அதை விட்டு தப்பிச் செல்ல அவர்கள் ஒரு வழியையும் காண மாட்டார்கள். மேலும் எவர் ஈமான் கொண்டு நற்கருமங்கள் செய்கிறார்களோ அவர்களை நாம் சுவனப்பதிகளில் நுழையச் செய்வோம். அவற்றின் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும். அங்கு அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. இன்னும் வார்த்தைப்பாட்டில் அல்லாஹ்வை விட உண்மையானவர்கள் யார்? முஃமின்களே, மறுமையில் நீங்கள் விரும்பியபடியோ அல்லது வேதத்துடையவர்கள் விரும்பியபடியோ நடந்து விடுவதில்லை. எவன் தீமை செய்கிறானோ அவன் அதற்குரிய தண்டனை வழங்கப்படுவான். இன்னும் அவன் அங்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் தனக்கு பாதுகாவலனாகவோ துணை செய்பவனாகவோ காண மாட்டான். ஆகவே ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி, யார் ஈமான் கொண்டவர்களாக நற்கருமங்கள் செய்கிறார்களோ அவர்கள் சுவனப்பதியில் நுழைவார்கள். இன்னும் அவர்கள் இம்மியேனும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். மேலும் எவர் நன்மை செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹிமுடைய தூய மார்க்கத்தையும் பின்பற்றுகிறாரோ அவரை விட அழகிய மார்க்கத்தை உடையவர் யார்? இன்னும் அல்லாஹ் இப்ராஹிமை தன் உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்களையும் சூழ்ந்தறிபவனாக இருக்கின்றான். நபியே, மக்கள் உம்மிடம் பெண்கள் பற்றி மார்க்க கட்டளை கேட்கிறார்கள். அதற்கு நீர் அவர்களை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பு கூறுவான் என்று சொல்லும். தவிர வேதத்தில் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுவது அனாதை பெண்கள் சம்பந்தமாக அவர்களுக்கு விதிக்கப்பட்டதை மகரை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்காமல் அவர்களை நீங்கள் மணந்து கொள்ள விரும்பி கொண்டிருந்ததை பற்றியும், குழந்தைகளில் பலவீனமானவர்களை பற்றியும், அனாதைகளுக்கு நீங்கள் நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை பற்றியும் ஆகும். ஆகவே அவர்களுக்கு நன்மையாக நீங்கள் எதை செய்தாலும் அதை அல்லாஹ் நிச்சயமாக நன்கு அறிபவனாக இருக்கின்றான். ஒரு பெண் தன் கணவன் தன்னை வெறுத்து விடுவான் என்றோ அல்லது புறக்கணித்து விடுவான் என்றோ பயந்தால் அவர்கள் இருவரும் தங்களுக்குள் சமாதானமான ஒரு முடிவை செய்து கொண்டால் அவ்விருவர் மீது குற்றமில்லை. அத்தகைய சமாதானமே மேலானது. இன்னும் ஆன்மாக்கள் கருமித்தனத்திற்கு உட்பட்டவை ஆகின்றன. அவ்வாறு உட்படாமல் ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்து அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். முஃமின்களே, நீங்கள் எவ்வளவுதான் விரும்பினாலும்
மனைவியரிடையே நீங்கள் நீதம் செலுத்த சாத்தியமாகாது. ஆனால் ஒரே மனைவியின் பக்கம் முற்றிலும் சாய்ந்து மற்றவளை அந்தரத்தில் தொங்க விடப்பட்டவள் போன்று ஆக்கிவிடாதீர்கள். நீங்கள் அல்லாவுக்கு பயந்து சமாதானமாக நடந்து கொள்வீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். சமாதானமாக இணைந்து வாழ முடியாமல் சமாதானமாக அவர்கள் இருவரும் பிரிந்துவிட்டால் அவ்விருவரையும் தன்னுடைய விசாலமான அருட்கொடையால் ஒருவர் மற்றவரை விட்டும் தேவையற்றவராக அல்லாஹ் ஆக்கிவிடுவான். அல்லாஹ் விசாலமான அருளுடையவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எல்லாம் அல்லாவுக்கே சொந்தம். உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களையும் உங்களையும் அல்லாவுக்கே பயந்து நடுக்குமாறு வசியத்து உபதேசம் செய்தும் நீங்கள் அவனுக்கு மாறு செய்தால் அவனுக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லை. நிச்சயமாக வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எல்லாம் அல்லாவுக்கே சொந்தம். மேலும் அல்லாஹ் தேவையற்றவனாகவும் புகழுக்கு உரியவனாகவும் இருக்கின்றான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் யாவும் அல்லாவுக்கே சொந்தம். இன்னும் உங்கள் எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வதில் அல்லாவே போதுமானவன். மனிதர்களே, அவன் நாடினால் உங்களை அழித்துவிட்டு உங்களுடைய இடத்தில் வேறு மனிதர்களை கொண்டு வருவான். இன்னும் அவ்வாறு செய்ய அல்லாஹ் பேராற்றல் உடையவன். எவரேனும் இவ்வுலகின் பலனை மட்டும் அடைய விரும்பினால் அல்லாவிடம் இவ்வுலக பலனும் மறு உலக பலனும் உள்ளன. அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். முஃமின்களே, நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களாகவும் உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது நெருங்கிய உறவினருக்கோ விரோதமாக இருப்பினும் அல்லாவுக்காகவே சாட்சி கூறுபவர்களாகவும் இருங்கள். நீங்கள் யாருக்காக சாட்சியம் கூறுகிறீர்களோ அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் உண்மையான சாட்சியம் கூறுங்கள். ஏனெனில் அல்லாஹ் அவ்விருவரையும் காப்பதற்கு அருகதையுடையவன். எனவே நியாயம் வழங்குவதில் மன இச்சையை பின்பற்றி விடாதீர்கள். மேலும் நீங்கள் மாற்றி கூறினாலும் அல்லது சாட்சி கூறுவதை புறக்கணித்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதையெல்லாம் நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான். முஃமின்களே, நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் அவன் தூதர் மீது அவன் இறக்கிய இவ்வேதத்தின் மீதும் இதற்கு முன்னர் இறக்கிய வேதங்களின் மீதும் ஈமான் கொள்ளுங்கள். எவர் அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இறுதி நாளையும் நம்பாமல் நிராகரிக்கிறாரோ அவர் வழிகேட்டில் வெகு தூரம் சென்று விட்டார். நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் ஈமான் கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் நிராகரிப்பை அதிகரித்துக் கொண்டனரோ அவர்களை அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இல்லை, மேலும் அவர்களுக்கு நேர்வழியை காட்டுகிறவனாகவும் இல்லை. நபியே, இத்தகைய நயவஞ்சர்களுக்கு நிச்சயமாக நோவினை தரும் வேதனை உண்டு என்று நன்மாராயம் கூறுவீராக. இவர்கள் முஃமின்களை விட்டும் காஃபிர்களை தங்களுக்குரிய உற்ற நண்பர்களாக எடுத்துக் கொள்கிறார்கள். என்ன, அவர்களிடையே இவர்கள் கண்ணியத்தை தேடுகிறார்களா? நிச்சயமாக கண்ணியமெல்லாம் அல்லாவுக்கே உரியது. முஃமின்களே, அல்லாஹ்வின் வசனங்கள் சிலரால் நிராகரிக்கப்படுவதையும் பரிகசிக்கப்படுவதையும் நீங்கள் கேட்டால் அவர்கள் இதை விட்டு வேறு விஷயத்தில் ஈடுபடும் வரையில் அவர்களோடு நீங்கள் உட்கார வேண்டாம் என்று வேதத்தின் மூலம் அவன் உங்கள் மீது கட்டளை இறக்கியுள்ளான். அவ்வாறு உட்கார்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்களே. நிச்சயமாக அல்லாஹ் நயவஞ்சகர்களையும் காபிர்களையும் எல்லாம் நரகத்தில் ஒன்றாக சேர்த்து விடுவான். இந்நயவஞ்சகர்கள் உங்களை எப்பொழுதும் கவனித்தவர்களாகவே இருக்கின்றனர். அல்லாஹ்வின் அருளினால் உங்களுக்கு வெற்றி கிடைத்தால் அவர்கள் உங்களிடம் வந்து நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா என்று கூறுகின்றனர். மாறாக காபிர்களுக்கு ஏதாவது வெற்றி பொருள் கிடைத்தால் அவர்களிடம் சென்று அவர்களுடன் சேர்ந்து உங்களை நாங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய நிலையிலிருந்தும் அந்த விசுவாசிகளிடமிருந்து காப்பாற்றவில்லையா என்று கூறுகின்றனர். எனவே அல்லாஹ் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே நிச்சயமாக மறுமை நாளில் தீர்ப்பு வழங்குவான். மெய்யாகவே காபிர்கள் முஃமின்கள் மீது வெற்றி கொள்ள அல்லாஹ் யாதொரு வழியும் ஆக்கவே மாட்டான். நிச்சயமாக இந்நயவஞ்சகர்கள் அல்லாவை வஞ்சிக்க நினைக்கின்றனர். ஆனால் அவன் அவர்களை வஞ்சித்து விடுவான். தொழுகைக்கு அவர்கள் தயாராகும் பொழுது சோம்பல் உடையவராகவே நிற்கிறார்கள். மனிதர்களுக்கு தங்களையும் தொழுகையாளியாக்கி காண்பிப்பதற்காக நிற்கிறார்கள். இன்னும் மிக சொற்ப அளவே என்று அவர்கள் அல்லாவை நினைவு கூறுவதில்லை. இந்த முனாஃபிக்குகள் முஃமின்களின் பக்கமும் இல்லை, காஃபிர்களின் பக்கமும் இல்லை, இரு பிரிவினர்களுக்கிடையே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அல்லாஹ் எவரை வழி தவற செய்து விட்டானோ அவருக்கு நபியே யாதொரு வழியையும் நீர் காண மாட்டீர். முஃமின்களே, நீங்கள் முஃமின்களை விடுத்து காஃபிர்களை உங்களுக்கு உற்ற நண்பர்களாய் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு தெளிவான ஆதாரத்தை அல்லாஹ்வுக்கு ஆக்கித் தர விரும்புகிறீர்களா? நிச்சயமாக இந்நயவஞ்சகர்கள் நரகத்தின் மிகவும் கீழான அடித்தளத்தில் தான் இருப்பார்கள். அவர்களுக்கு உதவியாளராக எவரையும் நீர் காண மாட்டீர். யார் மன்னிப்பு கேட்டு சீர்திருத்தி அல்லாவை தம் நற்செயல்கள் மூலம் கெட்டியாக பிடித்து தங்களுடைய சன்மார்க்கத்தை அல்லாஹ்வுக்காக தூய்மையாக்கியும் கொண்டார்களோ அவர்கள் முஃமின்களுடன் இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் முஃமின்களுக்கு மகத்தான நற்கூலியை அளிப்பான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டும் அவன் மீது ஈமான் கொண்டும் இருந்தால் உங்களை வேதனை செய்வதால் அல்லாஹ் என்ன லாபம் அடையப் போகிறான்? அல்லாஹ் நன்கு அறிவோனாகவும் எல்லாம் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். அநியாயம் செய்யப்பட்டவர்களை தவிர வேறு யாரும் வார்த்தைகளில் தீயவற்றை பகிரங்கமாக கூறுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ் நன்கு செவியுறவனாகவும் யாவற்றையும் அறிபவனாகவும் இருக்கின்றான். நீங்கள் ஒரு நன்மையை வெளிப்படையாக செய்தாலும் அல்லது அதனை மறைத்துக் கொண்டாலும் அல்லது ஒருவர் உங்களுக்கு செய்த தீமையை நீங்கள் மன்னித்தாலும் அது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏனெனில் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பவனாகவும் பேராற்றல் உடையவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ்வையும் அவன் தூதர்களையும் நிராகரிப்பவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதர்களுக்கும் இடையே பாகுபாடு செய்ய விரும்பி நாம் அத்தூதர்களில் சிலர் மீது ஈமான் கொள்வோம், சிலரை நிராகரிப்போம் என்று கூறுகின்றனர். குஃப்ருக்கும் ஈமானுக்கும் இடையே ஒரு வழியை உண்டாக்கி கொள்ள நினைக்கிறார்கள். இவர்கள் யாவரும் உண்மையாகவே காஃபிர்கள் ஆவார்கள். காஃபிர்களுக்கு இழிவு தரும் வேதனையை சித்தப்படுத்தி வைத்துள்ளோம். யார் அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதர்கள் மீதும் ஈமான் கொண்டு அத்தூதர்களில் எவரையும் பிரித்து பாகுபாடு செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்களுடைய நற்கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். நபியே, வேதமுடையவர்கள் தங்கள் மீது ஒரு வேதத்தை வானத்திலிருந்து நீர் இறக்கி வைக்க வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றனர். அவர்கள் மூசாவிடம் இதைவிட பெரியது ஒன்றை கேட்டு எங்களுக்கு அல்லாஹ்வை பகிரங்கமாக காட்டுங்கள் என கூறினர். ஆகவே அவர்களுடைய அக்கிரமத்திற்காக அவர்களை இடி தாக்கியது. அப்பால் அவர்களுக்கு தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னும் அவர்கள் காளைக்கன்றை வணங்கினார்கள். அதையும் நாம் மன்னித்தோம். இன்னும் நாம் மூசாவுக்கு தெளிவான ஆதாரத்தையும் கொடுத்தோம். மேலும் அவர்களிடம் வாக்குறுதி வாங்கும் பொருட்டு அவர்கள் மேல் தூர் சினாய் மலையை உயர்த்தினோம். இன்னும் இந்த வாசலில் தலைகுனிந்து தாழ்மையாக நுழையுங்கள் என்று சொன்னோம். மேலும் மீன் வேட்டையாடி சனிக்கிழமையில் வரம்பு மீறாதீர்கள் என்றும் அவர்களுக்கு கூறினோம். இன்னும் அவர்களிடமிருந்து மிக உறுதியான வாக்குறுதியும் வாங்கினோம். அவர்களுடைய வாக்குறுதியை அவர்கள் மீறியதாலும் அல்லாஹ்வின் வசனங்களை அவர்கள் நிராகரித்து விட்டதாலும் அநியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்ததாலும் எங்கள் இதயங்கள் திரையிடப்பட்டுள்ளன. எனவே எந்த உபதேசமும் அங்கே செல்லாது என்று அவர்கள் கூறியதாலும் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். அவர்களுடைய நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களுடைய இருதயங்களின் மீது முத்திரையிட்டு விட்டான். ஆகவே அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். இன்னும் அவர்களின் நிராகரிப்பின் காரணமாகவும் மரியமின் மீது மாபெரும் அவதூறு கூறியதின் காரணமாகவும் அவர்கள் சபிக்கப்பட்டனர். இன்னும் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வின் தூதராகிய மரியமின் குமாரராகிய ஈசா மஸீஹை கொன்றுவிட்டோம் என்று அவர்கள் கூறுவதாலும் அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டனர். அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு அவரை போன்ற ஒருவன் ஒப்பாக்கப்பட்டான். மேலும் இவ்விஷயத்தில் அபிப்பிராய பேதம் கொண்டவர்கள் அதில் சந்தேகத்திலேயே இருக்கின்றார்கள். வெறும் யூகத்தை பின்பற்றுவதே அன்றி அவர்களுக்கு இதில் எத்தகைய அறிவும் கிடையாது. நிச்சயமாக அவர்கள் அவரை கொல்லவே இல்லை. ஆனால் அல்லாஹ் அவரை தன் அளவில் உயர்த்தி கொண்டான். இன்னும் அல்லாஹ் வல்லமை மிக்கோனாகவும் ஞானம் உடையவனாகவும் இருக்கின்றான். வேதமுடையவர்களில் எவரும் தாம் இறப்பதற்கு முன் அவர் ஈசா மீது ஈமான் கொள்ளாமல் இருப்பதில்லை. ஆனால் மறுமை நாளில் அவர் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்பவராக இருப்பார். எனவே யூதர்களாக இருந்த அவர்களுடைய அக்கிரமத்தின் காரணமாக அவர்களுக்கு முன்னர் ஆகுமாக்கப்பட்டிருந்த நல்ல ஆகார வகைகளை அவர்களுக்கு ஹராமாக்கி விலக்கிவிட்டோம். இன்னும் அவர்கள் அநேகரை அல்லாஹ்வின் பாதையில் செல்ல விடாது தடுத்து கொண்டிருந்ததனாலும் அவர்களுக்கு இவ்வாறு தடை செய்தோம்.
வட்டி வாங்குவது அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தும் அவர்கள் அதை வாங்கி வந்ததன் காரணமாகவும் தவறான முறையில் அவர்கள் மக்களின் சொத்துக்களை விழுங்கி கொண்டிருந்ததன் காரணமாகவும் இவ்வாறு தண்டனை வழங்கினோம். இவர்களில் நிராகரித்தோருக்கு மறுமையில் நோவினை செய்யும் வேதனையும் நாம் சித்தப்படுத்தி உள்ளோம். எனினும் நபியே, அவர்களில் கல்வியில் உறுதியுடையோரும் நம்பிக்கை கொண்டோரும் உமக்கு அருளப்பட்ட இவ்வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்கள் மீதும் ஈமான் கொள்கிறார்கள். இன்னும் தொழுகையை நிலைநிறுத்துவோராகவும் ஜக்காத் முறையாக கொடுப்போராகவும் அல்லாவின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டோராக இவர்கள் இருக்கிறார்கள். அத்தகையோருக்கு நாம் மகத்தான நற்கூலியை கொடுப்போம். நபியே, நூஹுக்கும் அவருக்கு பின் வந்த இதர நபிமார்களுக்கும் நாம் வஹி அறிவித்தது போலவே உமக்கும் நிச்சயமாக வஹி அறிவித்தோம். மேலும் இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக்குக்கும் யாக்கூபுக்கும் அவர்களுடைய சந்ததியினருக்கும் ஈசாவுக்கும் அய்யூபுக்கும் யூனுசுக்கும் ஹாரூனுக்கும் சுலைமானுக்கும் நாம் வஹி அறிவித்தோம். இன்னும் தாவூதுக்கு ஜபூர் என்னும் வேதத்தை கொடுத்தோம். இவர்களை போன்றே வேறு தூதர்கள் சிலரையும் நாம் அனுப்பி அவர்களுடைய சரித்திரங்களையும் உமக்கு நாம் முன்னர் கூறியுள்ளோம். இன்னும் வேறு தூதர்கள் பலரையும் நாம் அனுப்பினோம். ஆனால் அவர்களின் சரித்திரங்களை உமக்கு கூறவில்லை. இன்னும் மூசாவுடன் அல்லாஹ் பேசியும் இருக்கின்றான். தூதர்கள் வந்த பின் அல்லாஹ்வுக்கு எதிராக மக்களுக்கு சாதகமாக ஆதாரம் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு தூதர்கள் பலரையும் நன்மாராயம் கூறுபவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாஹ் அனுப்பினான். மேலும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் பேரறிவாளனாகவும் இருக்கின்றான். நபியே, உமக்குதான் அருளிய வேதத்தை குறித்து அல்லாவே சாட்சி சொல்கின்றான். அதை தன் பேரருள் ஞானத்தை கொண்டு அவன் இறக்கி வைத்தான். மலக்குகளும் இதற்கு சாட்சி சொல்கிறார்கள். மேலும் சாட்சியம் கூறுவதற்கு அல்லாஹ் போதுமானவன். நிராகரித்து அல்லாவின் பாதையிலிருந்து மனிதர்களை தடுத்து கொண்டு இருக்கிறார்களே, நிச்சயமாக அவர்கள் வழிகேட்டில் வெகு தூரம் வழிகேட்டு சென்று விட்டார்கள். நிச்சயமாக இவ்வாறு நிராகரித்து அக்கிரமம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பளிக்க மாட்டான். அன்றி அவர்களை நேர்வழியிலும் செலுத்த மாட்டான். நரகத்தின் வழியை தவிர அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். இது அல்லாஹ்வுக்கு சுலபமாக இருக்கிறது. மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து சத்தியத்துடன் அனுப்பப்பட்ட இத்தூதர் உங்களிடம் வந்துள்ளார். அவர் மீது ஈமான் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு நன்மையாகும். ஆனால் நீங்கள் நிராகரிப்பீர்களானால் இறைவனுக்கு எதுவும் குறைந்து விடாது. ஏனெனில் நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியவை. அல்லாஹ்வே யாவற்றையும் நன்கறிந்தோனும் ஞானம் மிக்கோனும் ஆவான். வேதத்துடையோரே, நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் அளவு கடந்து செல்லாதீர்கள். அல்லாஹ்வை பற்றி உண்மையை தவிர வேறெதையும் கூறாதீர்கள். நிச்சயமாக மரியமுடைய மகனாகிய ஈசா மசீர் அல்லாஹ்வின் தூதர்தான். இன்னும் புன் ஆகுக என்று அல்லாஹ்வின் வாக்காக அதனால் உண்டானவராகவும் இருக்கின்றார். அதை அவன் மரியமின் பால் போட்டான். எனவே அவரும் அவனிடமிருந்து வந்த ஒரு ஆன்மாதான். ஆகவே அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதர்கள் மீதும் ஈமான் கொள்ளுங்கள். இன்னும் வணக்கத்திற்குரிய இறைவன் 3 என்று கூறாதீர்கள். இப்படி கூறுவதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு நன்மையாகும். ஏனெனில் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான். அவனுக்கு எவரும் சந்ததியாக இருப்பதிலிருந்து அவன் தூய்மையானவன். வானங்களிலும் பூமியிலும் இருப்பவையெல்லாம் அவனுக்கே சொந்தம். காரியங்கள் அனைத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். ஈசா மசீஹும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மலக்குகளும் அல்லாஹ்வுக்கு அடிமையாய் இருப்பதை குறைவாக கொள்ள மாட்டார்கள். எவர் அவனுக்கு அடிமையாய் வழிபடுதலை குறைவாக எண்ணி கர்வம் கொள்கிறார்களோ அவர்கள் யாவரையும் மறுமையில் தன்னிடம் ஒன்று சேர்ப்பான். ஆனால் எவர் ஈமான் கொண்டு நற்கருமங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்குரிய நற்கூலியை முழுமையாக அல்லாஹ் கொடுப்பான். இன்னும் தன் அருளினால் அவர்களுக்கு அதிகமாகவும் வழங்குவான். எவர் அவனுக்கு வழிபடுதலை குறைவாக எண்ணி கர்வம் கொள்கிறார்களோ அவர்களை நோவினை செய்யும் வேதனை கொண்டு வேதனை செய்வான். அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் அவர்கள் உற்ற நேசனாகவோ உதவி புரிபவனாக அங்கு காண மாட்டார்கள். மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு உறுதியான அத்தாட்சி வந்து விட்டது. தெளிவான பேரொளியும் உங்களிடம் இறக்கி வைத்துள்ளோம். ஆகவே யார் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு அவன் அருளிய நேர்வழியினை பலமாக பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களை தன் ரஹ்மத்திலும் அருளிலும் புகச் செய்கிறான். இன்னும் தன்னிடம் அவர்கள் வந்து சேரக்கூடிய நேரான வழியிலும் அவர்களை செலுத்துவான். நபியே,
கலாலா, தகப்பன், தாய், பாட்டன், பிள்ளை, பேரன் ஆகிய வாரிசுகள் இல்லாத சொத்து பற்றிய மார்க்க கட்டளையை அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறும், அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு கட்டளையிடுகிறார். ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவனுக்கு மக்கள் இல்லாமல் இருந்து ஒரு சகோதரி மட்டும் இருந்தால் அவளுக்கு அவன் விட்டு சென்றதிலிருந்து சரிபாதி பங்கு உண்டு. இதற்கு மாறாக ஒரு பெண் இறந்துவிட்டால் அவளுக்கு மக்கள் யாரும் இல்லாதிருந்தால் அவளுடைய சகோதரனாகிய அவன் அவள் சொத்து முழுமைக்கும் வாரிசு ஆவான். இரு சகோதரிகள் இருந்தால் அவன் விட்டு சென்ற சொத்தில் 2/3 பாகத்தை அடைவார்கள். அவளுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆண்களும் பெண்களுமாக இருந்தால் 2 பெண்களுக்குரிய பாகம் ஓர் ஆணுக்கு உண்டு. நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்காகவே அல்லாஹ் உங்களுக்கு இவ்விதிகளை விலக்கி வைக்கிறான். அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான்.